ஒரு மகாராஜா தெருவை உலா வந்தார். அவர் அப்படி இப்படி சுற்றிட்டு இப்படி வரும்போது அரண்மனைக்குள்ளே நுழைய போகிறார். அரண்மனைக்குள்ளே நுழைய போகும்போது ஒரு ஏழை பிச்சைக்காரனை பார்த்துட்டார். மனசு கேட்கல அவருக்கு. அது கட்டும் குளிர்காலம், கொடுமையான ஒரு குளிர்காலத்தில் ஒரு கிழிஞ்ச துணியோட கொஞ்சோண்டு துணியோட ஒரு ஏழை பிச்சைக்காரனை பார்த்த உடனே மகாராஜா இறக்கப்பட்டு தேரை நிறுத்திட்டு கிட்டக்க கூப்பிட்டார். இது எவ்வளோ கடினமான குளிர்காலம், நீ எப்படி இத்தனோண்டு துணியை வச்சுக்கிட்டு இந்த குளிரை தாங்குற, உன்னால் எப்படி தாங்க முடியுது? அவன் சொன்னால், உண்மைதான், குளிர் ரொம்ப வாட்டுது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ வருஷமாக குளிர்காலத்தை நான் பார்த்துட்டேன், ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு நல்ல துணி இல்லை, நான் கஷ்டப்படுறது தான், ஆனால் அதெல்லாம் பார்த்தாச்சு, சமாளிச்சாச்சு, காலத்தை ஓட்டியாச்சு, இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போகிறோன்னு யாருக்கு தெரியும்? கவலையே படாது, நான் மகாராஜா உன்னை இப்போ பார்த்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அரண்மனைக்குள்ளே போகிறேன், போயிட்டு உன் குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல துணி, நான் 2 செட்டு துணி இப்போ உள்ளே போயிட்டு உனக்கு உடனே அனுப்புகிறேன், கவலைப்படாது அப்படின்ட்டு தேரில் ஏறி அரண்மனைக்குள்ளே போயிட்டார். அரண்மனைக்குள்ளே போன மகாராஜா அங்கே போன உடனே வேறு வேலையில் இதை மறந்துட்டார். அன்றைக்கி பொழுது ஓடி போச்சு. அடுத்த நாள் சாயங்காலம் ஏதோ ஒரு வேலையாக தேரில் ஏறி மகாராஜா வெளியே வரா இருப்பாருங்க. அப்படி வரும்போது, ஆஹா, நம்ம உனக்கு அந்த குளிருக்கு துணி கொடுக்குறோன்னு சொன்னோமே, நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு 2 செட்டு துணி அவரே எடுத்துக்கிட்டு தேரில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து வரார் அந்த மகாராஜா. ஆனால் பார்த்தா இந்த குளிரில் விரைச்சி இவன் போனமாக இறந்து கிடக்கிறான். இவருக்கு மனசு கேட்கல, என்னடா அப்படி ஆகி போச்சேன்னு. அவனை மெதுவாக பரிசீலனை பண்ணால் அவன் கையை அப்படி மூடி இருக்கான். அந்த மூடின கையில் ஒரு காகிதம் வச்சுருக்கான். அந்த காயத்தை எடுத்து பார்த்தா, மகாராஜா, நான் என் வாழ்க்கையில் 80-90 வருஷம் குளிர் பார்த்துருப்பேன், நான் எவ்வளவோ வருஷம் குளிர் பார்த்துருக்கேனே ஒழிய நான் குளிர்னால கஷ்டப்பட்டது கிடையாது. சில சிரமம் இருக்கும், ஆனால் குளிரில் வாழ முடியும், குளிரில் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நேத்திக்கு நீங்கள் உள்ளே போகும்போது ரொம்ப குளிருது, உனக்கு நான் 2 செட்டு துணி தர்றேன்னு சொல்லிட்டீங்க பாருங்க, இது இப்போ வந்துடும், துணி வந்துடும், இந்த குளிருக்கு போட்டுட்டு சௌரியமாக படுத்து தூங்கலாம், நமக்கு இனிமேல் குளிர் தொந்தரவு பண்ணாதுன்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன் பாருங்க, வரல. இத்தனை வருஷமாக என்னால் தாங்க முடிஞ்ச குளிரை இன்னைக்கு தாங்க முடியல. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இத்தனை வருஷமாக தாங்க முடிஞ்ச குளிரை இப்போ என்னால் தாங்க முடியல. ஏன்? எதிர்பார்த்துட்டு. எனக்கு துணி கிடைக்காது அப்படின்னு நினைச்ச வரைக்கும் இந்த குளிர் பெரிய விஷயமா தெரியல. இந்த துணி கிடைக்காதுன்ற வரைக்கும் உறுதியாக இருந்ததால இந்த குளிர் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் தெம்பா இருந்துட்டேன். இப்போ கிடைக்கும் நம்பிக்கையில் நான் காத்திருந்தேன் பாருங்க, கிடைக்கல அப்படின்ற போது என்னால் இந்த குளிரை தாங்க முடியல. இதை நானா செத்தேன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் என்னை கொன்னுட்டதாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தான். இது சாதாரண கதை இல்லைங்க. மனோபலம் உள்ளவர்களை கூட எதிர்பார்ப்பு கொன்று விடுகிறது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, மனசு தான் நான் வளர்வதற்கு காரணம், மனசு தான் எனக்கு துணைன்னு. இது உண்மைதாங்க. எல்லா நேரத்திலையும் மனமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வீழ்ச்சிக்கு மனசு காரணமாக போயிடும். இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்.